தாவேகாவினுடைய 2வது மாநில மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசிய உரை, அதில் பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருந்தது. பல தரப்பிற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் அவர் தன்னுடைய உரையை நிகழ்த்தியிருந்தார். குறிப்பாக முதன்முறையாக அதிமுகவை சீண்டும் விதமாக அதிமுகவை விமர்சித்து அவர் பேசியிருந்தது தற்பொழுது களத்தில் கவனம் பெற்றிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவினுடைய தொண்டர்களுடைய வாக்குகளை கவரும் விதமாக கட்சி எந்த நிலைமையில் இருக்கிறது, யார் அதை கட்டி காப்பது, உண்மையை வெளியே சொல்ல முடியாமல் அதிமுக தொண்டர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய சூழல் இவ்வாறு இருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்றதும் அவர்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கரிசன பார்வை வீசி ஒரு அக்கறையோடு பேசியிருப்பதன் மூலமாக அதிமுக தொண்டர்களுடைய வாக்குகளை அவர் குறிவைக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. விஜயினுடைய நேற்றைய மாநாடு, அதில் இடம்பெற்றிருந்த உரை, இது திமுகவிற்கு பாதிப்பை ஏற்படுத்துவதை தாண்டி அதிமுகவை தான் முதல்ல பாதித்திருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியையும் அரசியல் களத்திலிருந்து அரசியல் விமர்சகர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். தொடர்ந்து நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் நம்முடைய இணைந்திருக்கிறார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் அவர்கள். சார் வணக்கம், இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. நேற்று நீங்களுமே விஜய் அவர்கள் பேசின உரையில் இடம்பெற்றிருந்த அம்சங்களை கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். குறிப்பாக அவர் அதிமுக தொடர்பாக பேசியிருந்த விவகாரங்களில் அவர் அதிமுக விமர்சிக்கிறார். அதிமுக இடத்திற்கு தாவேகா நகர்ந்துவிடும் அப்படின்னாலும் கூட அதிமுக தொடர்ந்து ஒரு அரசியலாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, கிராமப்புறங்கள்லையும் இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு ஓட் பேங்க் வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதனுடைய இடத்தை தாங்கள் பிடிக்க நினைப்பது ஏற்புடையதாக இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னொரு விஷயம், திமுக விசஸ் தாவேகா அப்படின்னு அவர் களத்தை கட்டமைக்க முயல்கிறார். இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? வணக்கம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புறந்தள்ளிவிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதர்ச தலைவர்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களை புறந்தள்ளிவிட்டு இந்த அரசியல் தமிழகத்தில் ஈடுபடாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிராகரிக்க பார்க்கிறார் தாவேகா தலைவர் விஜய். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் மாத்திரம் அவருக்கு வேண்டுமா? இது நகைப்புக்குறியாக இருக்கிறது, அவருடைய அறியாமையை காட்டுகிறது. அதோடு மாத்திரமல்லாமல் அவருடைய மாநாடு, 2வது இந்த மாநில மாநாடு பிசுபிசுத்து விட்டது. ஏற்கனவே அவர் பேசிய பிறகுதான் களைவார்கள். ஆனால் அவர் பேசுவதற்கு முன்பே கலைந்து சென்ற காட்சியை தொலைக்காட்சியில் பார்த்தோம். இது போன்றுதான் பல்வேறு நடிகர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் தோல்வியைத்தான் சந்தித்திருக்கிறார். ஆக இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்கள் தருவார்கள். அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் இருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கிற பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்கு அவருடைய சுற்றுப்பயணத்தில் மக்கள் மிகச்சிறந்த அளவிற்கு வரவேற்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு மாற்றத்தை தரும். சார், அவருடைய உரையில் அவர் குறிப்பிட்டு பேசியது என்ன அப்படின்னா, கூட்டணி தொடர்பாக பேசியிருந்தார். இப்போ யார் அதை கட்டி காப்பாத்துறாங்க, அதிமுகவினுடைய நிலை என்ன அப்படின்னு அவர் பேசினதே மறைமுகமாக அந்த கூட்டணி தொடர்பாக தான் பேசியிருந்தார். அது குறித்து விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். இதுவரைக்கும் அரசியல் களத்தில் அரசியல் விமர்சகர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, அதிமுக தாவேகா கூட்டணி வரலாம், ஜனவரி டிசம்பர் அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கூட துவங்கலாம் அப்படின்ற ஒரு அரசல் புரசலான பேச்சுகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்தது. ஆனால் முதன்முறையாக அவர் அதிமுகவை சீண்டி பேசியிருக்காரு. குறிப்பா உங்களுடைய கூட்டணி தொடர்பாக விமர்சிச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு தனிப்பெரும் இயக்கம். அது யாருக்கும் ஈடும் இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது என்று சொன்னார். ஏனென்றால் எம்ஜிஆர் தொடங்கியது அதிமுக, அதிமுக தான் எம்ஜிஆர். ஆகவே அதற்கு பிறகு அது நீர்த்து போகும் என்று சொன்னார்கள். அவற்றை தவிடுபடியாக்கி 50 ஆண்டு கால தமிழக அரசியல் வரலாற்றில் நிலைத்த நீடித்த வரலாற்றை எழுதியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 2 பேரும் இல்லாத நிலையிலே மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சாத்தியமில்லை என்று சொன்னார்கள். ஒரு எளிய தலைவர், எளிய தொண்டன் தலைவராகி அந்த கட்சியை வழிநடத்த முடியும் என்று நிரூபித்திருக்கிறார் எடப்பாடியார். ஆகவே இந்த நிலைதான் தகுதி உள்ளது தப்பி குறைக்கும், வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்பதை போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேவை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அது அடித்தட்டு மக்கள் வரை, கிராமப்புற மக்கள் வரை எல்லா இடங்களிலும் ஊடுருவி இருக்கிறது. அப்படிப்பட்ட இயக்கம் யார் கையிலும் இல்லை, அது தொண்டர்கள் கையில் இருக்கிறது. தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் கையில் இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிராகரிக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறது என்பதை அரசியலில் அண்மை வரவாக இருக்கிற, யாரோ எழுதி கொடுத்து வாசித்துக் கொண்டிருக்கிற
விஜய்க்கு புரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும்.